நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மைவித்ரேட்ஸ் உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நிறுவனம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாக பார்த்திங்கன்னா எல்லா உறுப்பினர்களும் எப்போ வித்ட்ராவல் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இடையில்லாமல் போய்கிட்டே இருந்தது. அதே மாதிரி போன வாரம் பிஎம் வித்ட்ரா கொடுத்தவங்களுக்கு கூட இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் நிறைய நபர்களுக்கு பேமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. அதை நிறைய நபர்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் வந்திருக்கும். ஸோ இதில் நிறுவனம் என்ன இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, இது முற்றிலும் அஃபீஷியலாக வந்த தகவல் தான். எம்டி அவர்கள் கூகுள் மீட்டில் எல்லா ஜேர்னல்லையும் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி சனிக்கிழமை மைவித்ரேட்ஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் வித்ட்ராவல் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில்வர் ப்ளஸ் கோல்டு டைமண்ட் க்ரௌன் எல்லாருமே நீங்கள் வித்ட்ராவல் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லோரும் வித்ட்ராவல் கொடுத்துருங்க. எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா கொடுக்கலான்னா உங்களுடைய வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட் கொடுக்கலாம். ஒரு 10 ரூபா அதில் விட்டு வைங்க, எம்டியாக பண்ணிடாதீங்க. ஏன்னா அதில் தான் இவ்வளோ நாள் இந்த 3 மாதத்தினுடைய அமௌண்ட்டு சேர்ந்துருக்குது. அதனால் இன்றைக்கி எல்லாம் வித்ட்ரா போட்டிங்கன்னா இவ்வளோ நாள் அந்த அமௌண்ட்டை பாதுகாத்து வச்சுருந்த அந்த ஆட்ஸ் வாலெட் வந்து எம்டி ஆயிரும். அதில் ஒரு 10 ரூபாயோ 100 ரூபாயோ விட்டுட்டு மீதி அமௌண்ட் எல்லாம் நீங்கள் வித்ட்ராவல் போட்டுக்கலாம். இந்த அமௌண்ட் எப்போ சார் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்சாக தான் கிரெடிட் ஆகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரும் இன்றைக்கி கொடுத்தாலும் சில்வர், அடுத்தது சில்வர் ப்ளஸ்ஸு, அடுத்தது கோல்டு டைமண்ட் க்ரௌன் அப்படின்ற மாதிரி தான் கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜூன் 30க்குள்ளே கிரெடிட் ஆயிரும். முடியாத பட்சத்தில் ஒரு 4-5 நாட்கள் கூட எக்ஸ்ட்ரா ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது சார்ந்த அறிவிப்பை எம்டி அவர்கள் வந்து சொல்வதாக சொல்லியிருக்காங்க. வித்ட்ராவல் வந்து இன்றைக்கி எல்லோரும் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்ததாக மார்ச் மாதம் அல்லது பிப்ரவரி மாதம், ஏப்ரல், மே மாதம் நிறைய பேர் வித்ட்ராவல் போட்டிருந்தீங்க, உங்களுக்கு ஓகே ஆகி அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு நெக்ஸ்ட் வீக்கில் கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ராவல் போட முடியும் அப்படின்ற மாதிரியான தகவலும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு தகவல் என்னென்னா, எல்லாருமே இந்த வாரம் நீங்கள் வித்ட்ரா போட்டுருவீங்க. ஸோ அடுத்த வாரம் சில்வர் நம்பருக்கெல்லாம் கிரெடிட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் நான் போன வாரம் போட்டேன் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 4-5 நாளாக நடந்த ஒரு இஷ்யூஸை மிகப்பெரிய இஷ்யூஸாக மாற்றிடாதீங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், சரிங்களா? அவங்க 1 by 1 ஒவ்வொரு பேட்சாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால் அது வரைக்கும் நம்ம வித்ட்ரா கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமை காக்கணும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த பிஎம் உறுப்பினர்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்குது அவங்க எல்லோரும் உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க, உங்களுடைய குரூப்பில் போடுங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களில் யாருக்கு கிரெடிட் ஆனாலும் அது உங்களுடைய ஸ்டேட்டஸாக வைங்க. ஏன்னா நம்ம நிறுவனம் பேமெண்ட் கொடுக்கல நம்ம குரூப்பில் எல்லா மெசேஜும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அதே மாதிரி பேமெண்ட் கொடுக்கும்போது அதையும் நம்ம நிறுவனத்துக்கு சாதகமாக நம்மளுடைய பொறுப்பை காமிக்கணும் இல்லையா? அதனால் இந்த செயலை எல்லாரும் செய்யணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்டி அவர்கள் நமக்காக பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் கூட வீடியோவில் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். பட் நிர்வாக காரணங்களால் அவர்களால் வர முடியலை. அதனால் கூகுள் மீட்டில் நம்ம டைரக்டர்கிட்ட சொல்லி அவங்க தான் இந்த தகவலை நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் நாம் மைவித்ரேட்ஸில் இந்த பேமெண்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேமெண்ட் வாங்கியிருக்கோம். அதனால் நிறைய நபர்கள் நிறைய பிரச்சனையை சரி செஞ்சுருக்கோம், பயனடைஞ்சிருக்கிறோம். பட் இந்த பேமெண்ட் காலதாமதம் ஆகும் பொழுது நம்ம நிறுவனத்தை பற்றி பேசக்கூடிய இந்த செய்திகளுக்கு, வார்த்தைகளுக்கு எல்லாம் நிறுவனம் பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஏதாச்சும் பதில் இருக்குதானே? கிடையாது. நம்ம இன்றைக்கே மைவித்ரேட்ஸில் நிறுவனத்தில் பேமெண்ட்டை வாங்கிட்டு நாளைக்கே நம்ம நிறுவனத்தை விட்டு யாரும் வெளியில் போக போகிறது கிடையாது. லைஃப் லாங்காக இந்த நிறுவனம் வரணும், நாம் அதில் பயணம் செய்யணும், பேமெண்ட் வாங்கணும் அப்படின்ற உணர்வு நம்ம ஒவ்வொரு நபர்களுக்குள்ளாரையும் இருக்குது. அதில் வரக்கூடிய சின்ன சின்ன காலதாமதங்களை நம்ம கண்டிப்பாக பொறுத்து தான் ஆகணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 நபர்களை சமாளிக்கவே அந்த குடும்ப தலைவரால் முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து வேறுபாடு இருக்கும். அத்தனையும் அவர் ஒருமுகப்படுத்தி தான் அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறாரு. நீங்களும் சரி, நானும் சரி. அந்த மாதிரி மைவித்ரேட்ஸில் இருக்கிற அத்தனை லட்சம் உறுப்பினர்களையும் ஒருங்கிணைச்சு அவங்களுடைய மனநிலையை அறிஞ்சு நிறுவனத்துக்கு வரக்கூடிய இடர்பாடுகள்லாம் சமாளித்து ரெகுலராக நம்மளுக்கு பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதில் நிறுவனத்தினுடைய எம்டிக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குன்றத எல்லாரும் ஒரு முறை சிந்திச்சிங்கன்னா நம்ம தேவையில்லாத பேசக்கூடிய இந்த கருத்துக்களை கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், சரிங்களா? ஓகே, எது எப்படியோ எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு செய்தியை நிறுவனம் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வித்ட்ராவல் கொடுங்க, ஒரு 10 ரூபா அதில் விட்டுட்டு கொடுங்க. அதே மாதிரி பெண்டிங் இருக்கிறவங்க ஆல்ரெடி மார்ச், ஏப்ரல்லாம் போட்டவங்க அடுத்த வாரத்தில் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை மீண்டும்
கொடுத்துக்கலாம் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் ஏதாச்சும் கூடுதலாக தகவல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கலாம் அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.